மிஸ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு கில்லி ஜெனிஃபர் மேம் இருக்காங்க. ஹாய், ஸோ திஸ் இஸ் ஜெனிஃபர் அண்ட் திஸ் இஸ் சௌபர்ணிகா. நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்காக இப்போ வந்து சோப் எப்படி பண்ணுறது அப்படின்னு செஞ்சு காமிக்க போகிறோம். ஆனால் அது வந்து 30 days கியூர் பண்ணி நம்ம சோப்பா யூஸ் பண்ணுறப்போ அதில் இருக்கிற சோப்பு அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு எல்லாம் நல்லிஃபை ஆகி நமக்கு பியூரான கெமிக்கல் சோப் கிடைச்சிடும். ஓகே, ஃபுல் ஆன் எனர்ஜி. ஏன்னா நான் பண்ண போகிறதில்ல, நீங்கள் தான் இப்போ சோப் பண்ண போகிறீங்க. தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு கில்லி ஜெனிஃபர் மேம் இருக்காங்க. நமக்கு ஒரு சோப் எப்படி பண்ணலான்னு அவங்க காட்டி தர போகிறாங்க. ஸோ ஹாய் மேம். ஹாய், ஸோ திஸ் இஸ் ஜெனிஃபர் அண்ட் திஸ் இஸ் சௌபர்ணிகா. நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்காக இப்போ வந்து சோப் எப்படி பண்ணுறது அப்படின்னு செஞ்சு காமிக்க போகிறோம். இது வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப், இது வந்து கெமிக்கல் ஃப்ரீ சோப். ஆனால் நம்ம இப்போ சோப்பில் வந்து கெமிக்கல் போட போகிறோம், விச் இஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஆனால் அது வந்து 30 days கியூர் பண்ணி நம்ம சோப்பாக யூஸ் பண்ணுறப்போ அதில் இருக்கிற சோப்பு அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு எல்லாம் நல்லிஃபை ஆகி நம்மளுக்கு பியூரான கெமிக்கல் ஃப்ரீ சோப் கிடைச்சிடும். ஓகே, ஃபுல் ஆன் எனர்ஜி. எஸ், ஏன்னா நான் பண்ண போறதில்ல, நீங்க தான் இப்ப சோப் பண்ண போறீங்க. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, ரெடியா? गाइस ஒண்ணா நம்ம லேர்ன் பண்ணலாம். சோ என்ன சோப் பண்ண போறோம்? எஸ், இன்னைக்கு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிறது வந்து குக்கும்பர் சோப். ஸோ குக்கும்பர் அண்ட் கோகோனட் ஆயில், இது வந்து அவ்வளோதான். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு விச் இஸ் லை அண்ட் தென் எசென்ஷியல் ஆயில். இவ்வளோதான் 4 இன்க்ரீடியன்ஸ். ஸோ பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக செய்ய முடியறதுக்கான ஒரு சோப் தான், வீட்லேயே பண்ணுறதுக்கான ஒரு சோப் தான் நம்ம இப்போ வந்து சொல்லி கொடுக்க போகிறோம். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடுலாம் சொல்லும்போது நமக்கு ஈஸியாக கிடைக்கும். எஸ், ஈஸியாக கிடைக்கும். எனி கெமிக்கல்ஸ் ட்ரக் ஸ்டோரில் வந்து உங்களுக்கு வந்து இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். இல்லைனாலும் நேச்சர்ஸ் ஜாய் காண்டாக்ட் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு தருவோம். ஏன், பிகாஸ் வி என்கரேஜ் பீப்புள் டு மேக் தேர் ஓன் சோப்ஸ். ஏன்னா அவங்களுக்கு ஜாலியாக ஒரு சில பேருக்கு அந்த DIY எல்லாம் பிடிக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி டூ இட் யுவர் செல்ஃப்க்கு உங்களுக்கு இந்த இது கிட்டா வேணும்னாலும் நாங்கள் கொடுத்து நீங்களே செய்யுங்க, ஜாலியாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல் அவைலபிள். எஸ், ஆல் அவைலபிள். ஸோ இப்போ இதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1.5 kg அந்த மோல்டு எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து 1.5 kilograms ஆஃப் மோல்டு. ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகே, இதில் தான் நம்ம ஊற்ற போகிறோம். எஸ், ஓகே. ஸோ அதுக்கு தேவையானது 960 grams ஆஃப் கோகோனட் ஆயில். ஸோ பியோர் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். அடுத்து வந்துட்டு இது வந்து குக்கும்பர் ஜூஸ். ஸோ இந்த குக்கும்பர் ஜூஸ் வந்து பியூராக ஜூஸ் எடுத்து அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸ் ஏன் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, இது அப்படியே ஜூஸாக ஊற்ற முடியாதானா, ஊற்றுனா அது வந்து நம்மளுக்கு இதில் இருக்கிற நன்மைகள் லைட்டாக குறைஞ்சிரும். ஏன்னா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு அதுக்குள்ளே வரனால. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஹீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணும் நம்ம வாட்டரோட மிக்ஸ் பண்ணாலும். ஸோ வாட்டர்ன்றப்போ அதுக்கு தனியாக ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. பட் நம்ம இந்த மாதிரி ஜூஸோட மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு ஹீட் ஜென்ரேட் பண்ணுறதுனால இதில் இருக்கிற நல்ல குட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் கில் பண்ணிடும். ஸோ அதனால நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறனால இந்த கோல்டோட இந்த ஹாட்டும் ரெண்டும் சேர்றப்போ அது ரெண்டும் ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு கரெக்டான இதுக்கு வந்துடுறதுனால நம்மளுக்கு இதில் இருக்கிற குட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தங்கும். லைக் இது இப்போ குக்கும்பர்னா ஜஸ்ட் குக்கும்பர் ஜூஸ் மட்டும். ஜஸ்ட் எஸ், குக்கும்பர் ஜூஸ் மட்டும். இந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்து பீட்ரூட் ஜூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து வேறு அவகேடோ ஜூஸ் போட்டு பண்ணலாம். ஸோ இது எது பண்ணுறதுனாலுமே இந்த மெத்தடில் ஃப்ரீசிங்கில் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோன்னா இந்த இதில் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 1.5க்கு இந்த மெஷர்மெண்ட்லேயே பண்ணலாம், நோ இஷ்யூஸ். ஸோ 960 grams ஆஃப் கோகோனட் ஆயில் அண்டு 288 grams ஆஃப் குக்கும்பர் ஜூஸ் அதை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் 140 grams ஆஃப் லை சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் 20 grams ஆஃப் எசென்ஷியல் ஆயில். எசென்ஷியல் ஆயில் வந்து லாவெண்டர் எடுத்திருக்கோம். ஸோ லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் 20 grams. ஸோ மெனி மேக்ஸ். ஓகே, ரெடி. ஸோ இப்போ ரெடியாகிறதுக்கு முன்னாடி க்ளவுஸ் போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் பெட்டர் வி வேர் த க்ளவுஸ். சவ் இஸ் கோயிங் டு மேக் த சோப். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த லை மட்டும் நான் போட்டுறேன், ஏன்னா அது கொஞ்சம். ஸோ இந்த லை வந்து இந்த ஃப்ரீஸான நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரீஸான குக்கும்பரில் நம்ம போட போகிறோம். திக்காக இருக்குது. எஸ், ஃப்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த இதில் இருக்கிற அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகிறதுனால இந்த ஃப்ரீஸாக இருக்கிற குக்கும்பர் வந்து அப்படியே கரைஞ்சிடும். சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து இட்ஸ் அ கெமிக்கல். இந்த சோப்புக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல் அது வந்து லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு நம்ம கையில் பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப எரியும். ஸோ ரொம்ப இட்ஸ் நாட் அ வெரி ஹார்ஷ் கெமிக்கல். நல்லா இப்படி சுற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இட்ஸ் நாட் அ வெரி ஹார்ஷ் கெமிக்கல், பட் ஸ்டில் கையெல்லாம் எரியும். ஸோ அதனால் நிறைய பற்றக்கூடாது. ஒரு வேளை பட்டுச்சு அப்படின்னாலும் உடனே வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிடணும்.
ஸோ அது போயிடும் கையில் முகத்தில். ஸோ நம்ம சோப் செய்கிறப்போ காகல்ஸ் போட்டுக்கணும், ஹேர் கட்டிக்கணும், மாஸ்க் வேணும்னா போட்டுக்கலாம், அண்ட் வந்து கை வந்து க்ளவுஸ் போட்டுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து கம்பல்சரி. நம்ம சும்மா பண்றதுனால ஆமாம், அதுவும் கம்மியாக பண்ணுறோன்றதுனால ஓகே. ஸோ நாங்கள் நேச்சர்ஸ் ஜாய்க்கெல்லாம் பண்ணுறப்போ இந்த மோல்டில் பண்ணுவோம். ஓகே, இட்ஸ் 5 kg மோல்டு. ஓகே. ஸோ இது 10 பண்ணுவோம், லைனாக 10 வச்சு பண்ணுவோம், 5 or 10. ஸோ நம்ம வந்து 10 kg 50 kg 100 kg எல்லாம் பண்ணுறப்போ இந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். க்ளவுஸ் போட்டுக்கணும், காகல்ஸ் அண்ட் மாஸ்க். எஸ், இட்ஸ் ஆல் நெசசரி. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அதில் இருக்கிற அந்த நம்ம வந்து பெல்லட்ஸாக போட்டிருக்கோம். இப்போ இந்த லை வந்து பெல்லட்ஸாக போட்டிருக்கோம், பட்டனாக இருந்தது இல்லையா? ஸோ அது எல்லாமே கரையிற வரைக்கும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். அது எப்படி இப்போ தொட்டு பாருங்க, ஹீட்டாக இருக்கு, சூடா இருக்கு. எஸ், நம்ம ஆனால் சில்லாக போட்டோம், பட் ஆனால் அது வந்து சூடாக இருக்கும், ஏன்னா அந்த ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ அந்த ஒரு டெம்பரேச்சர் கொஞ்சம் மாடரேட் ஆகுறதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஜஸ்ட் ஃபேன் காற்றுல அப்படியே ஆற விடணும். ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது அப்படியே சூடாக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதை எடுத்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணணும். ஸோ சோப் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் என்னென்னா சிம்பிளுங்க. லை அண்ட் வாட்டர் இது ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும், அது தேவையான அளவுக்கு. அண்ட் தென் வந்துட்டு ஆயில் ஒரு சைடில் இருக்கும். இது ரெண்டுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி சோப்போட கன்சிஸ்டன்சி கரெக்டாக ட்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்துருச்சுன்னா சோப் ரெடி. சோப் ரெடி, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ பட் இதில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த அளவு நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், கப் அளவுலலாம் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. சோப் வந்து கரெக்டாக கிராம்ஸில் தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ கிச்சன் ஸ்கேல் எடுத்து கரெக்டான அளவுக்கு கிராம்ஸில் நம்ம மெஷர் பண்ணி நம்ம பண்ணால் மட்டும்தான் சோப் வந்து கரெக்டாக வரும். அப்போ அது ஏன் அந்த கிராம் அந்த கப் அளவுலலாம் அவங்க சொல்கிறாங்க? வை அது தெரியலையே, தப்பாக சொல்கிறாங்க. அப்படி பண்ணி பார்த்தா கரெக்டாக வராது. ஓகே, ஐ டோன்ட் நோ, நான் அது செஞ்சு பார்த்ததில்ல, செஞ்சு பார்த்தாலும் அது கரெக்டாக இருக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே கிராம்ஸ் தான். எஸ், கிராம்ஸ் அண்ட் லிட்டர்ஸில் தான் நம்ம வந்து கரெக்டாக மெஷர் பண்ண முடியும். லிக்விட் எல்லாமே கூட இதில் நம்ம வந்து கிராமில் தான் வந்து மெஷர் பண்ணுவோம். எல்லாமே கிராமில் எடுத்துக்கிட்டோம்னா பெட்டர். இப்போ நமக்கு இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நம்ம எந்த மாதிரி ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம்? இது வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆயிலுமே பார்த்தீங்கன்னா பியூர் கோகோனட் ஆயில் தான். ஸோ அதனால் இது எல்லா ஸ்கின்னுக்குமே வந்து கம்பேட்டபிளாக தான் இருக்கும். எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு இந்த குக்கும்பர்லாம் வந்து குளிர்ச்சி ஜாஸ்தி இல்லையா? ஸோ அந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் ட்ரை ஆச்சுனாலே இந்த குக்கும்பர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம இது வந்து எல்லாருக்குமே செட் ஆகும். ஸோ நோ ப்ராப்ளம், வீட்டில் நம்ம இது செஞ்சு ஜாலியாக இது வந்து யூஸ் பண்ணலாம். பட் சிலருக்கு அலர்ஜிஸ் எல்லாம் வரும். ஆமாம், ஆனால் குக்கும்பரில் யாருக்கும் பெருசாக அலர்ஜி வந்து நான் கேள்விப்பட்டதில்லை. இந்த சோப் பொறுத்த வரைக்கும் இது 30 days நம்ம வந்து கியூர் பண்ணுவோம். வச்சு தனியாக ஒரு காற்று வர இடத்துல கியூர் பண்ணிடணும், காய வச்சிடணும். ஸோ 30 days கழிச்சு தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ அந்த டைமுக்கு வந்து இது ஃபுல்லாகவே கியூர் ஆகி இந்த கெமிக்கல் எல்லாம் போய் கெமிக்கல் ஃப்ரீ சோப்பாக நம்மளுக்கு கிடச்சிரும். அதனால நம்மளுக்கு எந்த அலர்ஜிஸும் இதனால வராது. ஓகே, இப்போ நான் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சது, நீங்கள் சொன்னீங்களா செக்கு எண்ணெய் எங்கேருந்து இப்போ இந்த ப்ராடக்ட்? செக்கு வந்து நிறைய செக் ஆயில் வந்து விற்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்லேயே இருக்குது, எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே வந்துருச்சு இதெல்லாம். இப்போது சமையலுக்குமே நிறைய பேர் வந்து செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி தான். அதில் இந்த பியூரான கோகோனட் ஆயில் செக் எண்ணெயாக வாங்கிக்கணும். ஏன்னா இதுலேயுமே வந்து எந்த கெமிக்கலி ப்ராசஸ்டாகவும் இருக்கக்கூடாது, அதுதான் மெயின். ஓகே மேம், இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கே மென்ஷன் பண்ணியிருந்தீங்க நம்ம இது அவகேடோ வச்சு பண்ணலாம், பீட்ரூட் வச்சு பண்ணலாம். ஸோ இப்போ கம்ப்ளீட்லி ஆர்கானிக்னு வரும்போது என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குங்க இப்போ நேச்சர்ஸ் ஜாயில் வந்துட்டு இந்த கோல்ட் ப்ராசஸ் சோப்பில் இப்போதைக்கு 23 டைப்ஸ் ஆஃப் சோப்ஸ் இருக்குது. மஞ்சிஸ்தா வித் கோட் மில்க், நலுங்கு மாவு வித் கோட் மில்க், நலுங்கு மாவு மென், நலுங்கு மாவு விமன், அதுக்கப்புறம் பீட்ரூட், ட்ரிபிள் பட்டர், மஞ்சள் சோப், மஞ்சள் அண்ட் முல்தானி மெட்டி சோப். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம நேச்சர்ஸ் ஜாயில் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் தான். ஸோ ஹேண்ட்மேடாக நம்ம வந்து எத்தனை பேட்ச் பண்ணாலும், இப்போ ஒரு நாளைக்கு 100 kg பண்ணாலும் சரி, 50 kg பண்ணாலும் சரி, இல்லை அதுக்கு மேலே பண்ணாலுமே எவ்ரி சிங்கிள் பார் இஸ் ஹேண்ட்மேட். நம்ம எதுவுமே மிஷின் மேட் கிடையாது. ஹேண்ட்மேடாக பண்ணி ஹேண்ட்மேடாக கட் பண்ணி இண்டிவிஜுவலாக அதுக்கு ஃபுல் அண்ட் கேர் கொடுத்து தான் நம்ம நேச்சர்ஸ் ஜாயில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதில் இப்போ பர்டிகுலர் இருக்கா? இப்போ சென்சிட்டிவ் ஸ்கின்ஸ்க்கு இல்லைனா கம்பைன் ஸ்கின்ஸ்க்கு, ஆயிலி ஸ்கின்ஸ்க்கு அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கா? ஆமாம். ஸோ இப்போ கெமிக்கல் ஃப்ரீ சோப் அப்படிங்கிறதுனால இந்த சோப் பொறுத்த வரைக்கும் இது வந்து கோல்ட் ப்ராசஸில் இந்த கெமிக்கல் எல்லாம் நல்லிஃபை ஆகிடுறதுனால மோஸ்ட்லி எல்லா ஸ்கின்னுக்குமே இந்த எல்லா சோப்புமே செட் ஆகும். ஸோ இட்ஸ் நாட் தட் ஓகே இவங்களுக்கு இது செட் ஆகும் அந்த மாதிரி இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே செட் ஆகிடும். 98% செட் ஆகிடும். வந்து 2% தான் வந்து ரொம்ப
எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம இந்த சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்காகவே வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் சோப்னே ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நம்ம லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் எஸ்பெஷலி ஆட் பண்ணியிருப்போம், ஷியா பட்டர் ஆட் பண்ணியிருப்போம், அண்ட் அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இது வெறும் நம்ம கோகனட் ஆயில் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து ஆலிவ் ஆயில் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்கின்னுக்கு அந்த ஆயில் இஸ் மச் பெட்டர் ஃபார் ஹீலிங் அண்ட் எவ்ரி திங்க் வந்து அந்த சென்சிட்டிவ் ஸ்கின் சோப் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கின்னுக்குமே அவங்க நம்மக்கிட்ட வர்றவங்க எல்லாருமே they'll have one ப்ராப்ளம், இது மாதிரி இருக்குது இது மாதிரி இருக்குன்னு சொல்லி இது மாதிரி வேணும்னு சொல்லி அவங்க கேட்டு வாங்கிப்பாங்க. கஸ்டமைஸ் எஸ் வி ஹாவ் கஸ்டமைஸ் சோப் ஆல்சோ இன் நேச்சர்ஸ். அதாவது சில பேர் வந்து இல்லை எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு இதில் ஆல்மண்ட் ஆயில் இருக்கணும், கோகோனட் ஆயில் இருக்கணும், ஆலிவ் ஆயில் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஜூஸில் வந்துட்டு பீட்ரூட் ஜூஸும் அப்புறம் நலுங்கு மாவு பவுடரும் மிக்ஸ் பண்ண. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணியும் கேட்பாங்க. அந்த மாதிரி சோப் இந்த மாதிரி 1.5 kgல எடுத்து 12 சோப்ஸாக அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ ஃபார் இயர் ஆல்மோஸ்ட் இயருக்கு வந்து அவங்களுக்கு அந்த சோப்ஸ் இருக்கும். ஒரு 20 to 25 டேஸ்க்கு நம்ம சோப் வரும் ஒரு சோப்பு. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு 11 months கிட்ட இந்த 12 சோப்ஸ் அவங்களுக்கு வந்துடும். இப்போ டிஃப்ரெண்ட் திங்ஸ் இப்போ மிக்ஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல பீட்ரூட் வித் நலங்கு மாவு, அந்த மிக்சர் இப்போ அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு மேபி தெரியாம சொல்லியிருக்கலாம். அப்போ மிக்சர் வரும்போது ஏதாச்சும் பிரச்சனை வருமா? ஏன்னா இப்போ லைட் அமௌண்ட் ஆஃப் கெமிக்கல் எங்கேயாச்சும் வரும்போது ஏதாச்சும் பிரச்சனை வருமா? இல்லை, இது எதுவுமே வந்து இப்போ அவங்க சொல்கிற அடிட்டிவ்ஸ் எதுவுமே வந்து கெமிக்கல் கிடையாது. அவங்க எல்லா அடிட்டிவ்ஸ் நம்ம கொடுக்குற லிஸ்ட்லேருந்து தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து அவங்க எதோட எது செலக்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. பட் அதுக்கு போடுற பெர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுறது நாங்கள். ஸோ எது எவ்வளோ % போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அஃப்கோர்ஸ் அவங்க செலக்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. பட் இந்த பர்சன்டேஜில் இது போடலாம், இந்த பர்சன்டேஜில் இது போட்டால் இவங்க ஸ்கின்னுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் நாங்கள் வந்து அவங்களுக்கு க்யூரேட் பண்ணி கொடுப்போம். ஓகே. இப்போ இந்த குக்கும்பர்னு வரும்போது வேற என்ன இப்போ வீட்டில் இது பண்றாங்கன்னா என்ன மாதிரி இப்போ பவுடர் யூஸ் பண்ணி இப்போ கடலை மாவு பண்ணலாங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பவுடர் எந்த பவுடர் வேணா யூஸ் பண்ணலாம். 10 grams இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே நம்ம வந்து ஒரு பவுடர் ஆட் பண்ண போகிறோம் இதில், which is going to be French green clay. இந்த பவுடர் இது வந்து நம்ம லேட்டர் ஆன் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. வாட் இஸ் ஸ்பெஷல்? ஸோ ஃப்ரெஞ்ச் க்ரீன் கிளே என்ன அப்படின்னா, நம்மளுடைய சோப்ஸில் வந்து we never use any type of colorants. ஏன்னா கலரன்ஸ் எல்லாமே கெமிக்கலி மேட். ஸோ அதுக்கான நேச்சுரலாக கலர் வரணுங்கிறதுக்காகவும் ஸ்கின்னுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து தேர் கம்ஸ் தி கிளேஸ். இது எல்லாமே நேச்சுரலி மேட். ஸோ இந்த நேச்சுரலி மேடுங்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கொடுக்கும். இந்த கிளே யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்னை வந்து இன்னும் இருக்கும், ரொம்ப லூசனாக இருக்குது அந்த மாதிரி ஸ்கின்னு. ஸோ ஆன்டி ஏஜிங்காக இது வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ இட்ஸ் பெட்டர். நம்ம இந்த ஸ்கின் ரொம்ப டைட்டன் பண்ணோம், ப்ளஸ் வந்து இந்த இதனால இன்னும் கொஞ்சம் ஸ்கின் வந்துட்டு சாஃப்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிளேக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த க்ரீன் கிளே மெயினாக நம்ம ஏன் சூஸ் பண்ணியிருக்கோன்னா, இந்த க்ரீன் கலர் சோப் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம், விச் இஸ் குக்கும்பர் சோப். ஸோ இது போடுறதுனால எக்ஸ்ட்ராவாக அந்த க்ரீன் கலர் கொஞ்சம் அட்ராக்டிவாக உங்களுக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் நம்ம கெமிக்கலாக அதை நம்ம கொண்டு வரல. ஓகே. ஸோ இப்போ இந்த கிளேல நீங்கள் தான் பண்ணுறீங்களா? இல்லை, திஸ் இஸ் ஆல் ஸ்டோர் பாட். ஓகே, ஃபைன். இப்போ ஒரு சோப் இப்போ வீட்டில் பண்றாங்கன்னா எவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஒரு செலவு வரும்? இப்போ ஈச் ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தால் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு இப்போ செலவு வரும்னு சொல்ல முடியுமா? அவங்க இந்த மாதிரி மொத்தமாக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சோப் வந்துட்டு ஒரு 50-60 அளவுக்கு வரும். இப்போ இந்த மாதிரி காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் போடுறாங்க அப்படின்னா இந்த சோப்லாம் ஒரு 30 rupees 20 rupeesலயே அவங்க செஞ்சிடலாம் மொத்தமாக செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஓகே. இப்போ கம்மிங் டு யோர், இப்போ இங்கே ஆர்கானிக்கும் போதே எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு இதுதான் காஸ்ட்லியாக இருக்கும். ஆர்கானிக்னா அது காஸ்ட்லியாக இருக்கும் ஒரு மித் மாதிரி இருக்கு. ஸோ ஹவு இப்போ இங்கே ப்ரைஸ்லாம் என்ன ரேஞ்சஸில் வருது? நாங்கள் வந்துட்டு ப்ரைஸ் வந்து எங்களோட ஸ்டார்டிங் வந்து 70 rupeesலேருந்து இருக்குது. ஸோ கோகோனட் ஆயில் சோப்லாம் வந்து 70, சார்கோல் சோப்லாம் 90 அந்த ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அது அஃப்கோர்ஸ் இன்க்ரீசஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட்ஸ். இப்போ இதிலே இப்போ ஃப்ரெஞ்ச் கிளே யூஸ் பண்ணுறதுனால இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும், ஏன்னா இந்த கிளே இஸ் எக்ஸ்பென்சிவ். நம்ம வந்து இப்போ இதில் ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணோன்னா இட் வில் பி மச் மோர் எக்ஸ்பென்சிவ், ஏன்னா கோகோனட் ஆயிலோட ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ எதுவுமே வந்துட்டு இப்போது அதாவது ஹேண்ட்மேட்லாம் ரொம்ப சீப்பாக கூட கொடுக்கலாம், அப்படி கொடுக்க வேண்டியது எங்களோட எண்ணம் கிடையாது. ஆனால் அந்த ப்ராடக்ட்டு என்ன ஒர்த்தோ அந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், ரொம்ப ஓவராகவும் இல்லை. ஏன்னா சில ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம பார்க்குறப்போ ஒரு சோப் வந்து 500 800 இந்த மாதிரியெல்லாம் 600 அந்த மாதிரியெல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அந்த இதுக்கு நாங்கள் வந்து ரீச் ஆகலை. எங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ, எவ்வளோக்கு மினிமலான ஒரு ப்ராஃபிட்டில் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து மேக்ஸிமம் எங்களோட சோப்ஸ் வந்து 200 250
ஓகே ஸோ அப்போ மேபி இப்போ இன்னும் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சா மேபி ஆமாம் இப்போ இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான செக்மெண்ட்லேயே தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதில் என்ன எவ்வளோக்கு மேக்ஸிமம் அந்த பெனிஃபிட் கொடுக்கணுமோ அது எல்லாமே கரெக்டாக கொடுத்து தான் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணலாமா மேம்? எஸ் பண்ணலாம், டன். எஸ் இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ஃபில்டர் பண்ணி இதில் வந்து போர் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பவுடரை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். அதில் எஸ் இது வந்து ஆயில் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இதில் பவுடரை நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஃபுல்லாக போட்டுட்டா? எஸ் போட்டுடலாம். 10 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். அது ஃபுல்லாகவே போட்டுடலாம். ஒரு தடவை இந்த பீட் போட்டுடலாம் ஸோ தட் அது கரெக்டாக இப்போ அது நம்ம இது திக்கன் பண்றதுக்காக நம்ம இல்ல அது வந்து பீட் பண்றதுக்கு தான். நம்ம கையில ரொம்ப நேரம் வச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கை வலிக்கும் இல்லையா? ஸோ அதனால டக்குன்னு மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் அது. இட்ஸ் ஜஸ்ட் அ பீட்டர், தட்ஸ் ஆல். ஐ மீன் ஒரு பிளெண்டர். ஓகே ஸோ இப்போ இது போட்டுடலாம். ஊற்றிடலாமா? எஸ் இது வந்து என்ன பண்ணணும்னா ஃபில்டர் பண்ணி தான் போர் பண்ணணும். ஸோ டேக் த ஃபில்டர். ஓகே ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ் இந்த சோப்பில் இப்போ க்ளோ ஆகும் அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்னால் என்னவா இருக்கும் இந்த சோப்பில்? இந்த சோப் வந்துட்டு உங்களுக்கு பிரைட்டன் பண்ணும் ஸ்கின்னை. என்ன பண்ணுறேன்? பிரைட்டன் பண்ணும் ஸ்கின்னை. ஆல்சோ இட்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. ப்ளஸ் குக்கும்பர் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்கின்னை வந்து ஸ்மூத் ஃபினிஷ் வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மெயின் இது வந்து பிரைட்டன் பண்ணும் அண்ட் நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும், ஹைட்ரேட் பண்ணும். ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக ஃபீல் பண்ண வைக்காது. ஏன்னா இது வந்து ரொம்ப வாட்டர் கண்டென்ட் இருக்கு அப்படின்றதுனால ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். ஓகே ஸோ இப்போ நம்ம இப்போ வேற சோப்பு எடுக்கிறோம். இப்போ உங்களோட பெஸ்ட் செல்லிங் சோப்புன்னு உங்களோட பெஸ்ட் செல்லிங் சோப்புன்னுலாம் இருக்கும்ல, அப்படி வரும்போது இப்போ கம்பைன் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்னா இப்போ எது சொல்லுவீங்க? கம்பைன் ஸ்கின்னுக்கு எங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட்டா ஐ வுட் சே கோட் மில்க் வித் மஞ்சஸ்தா. ஸோ அதில் மஞ்சஸ்தாவோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும், டேன் போக்கும், பிக்மெண்டேஷன் போக்கும், ஆக்னீஸ் எல்லாம் போக்கும், இதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் கோட் மில்க் வில் கிவ் யூ மாய்ஸ்சர். ஸோ நல்ல மாய்ஸ்சர் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கோட் மில்க் அண்ட் மஞ்சஸ்தா ரெண்டு நற்குணங்களும் இணைஞ்சு அந்த சோப்பில் வரனால அது வந்து சூப்பராக இருக்கும். ஆல்சோ நலுங்கு மாவு வித் கோட் மில்க். ஸோ இதுவுமே அகெயின் கோட் மில்க் இஸ் அமேசிங் மாய்ஸ்சரைசர். ஸோ செம்ம மாய்ஸ்சர் கொடுக்கும் ஃபேஸுக்கு. ஆல்சோ கேமல் மில்கில் இருக்குது. ஸோ கேமல் மில்க் வித் மஞ்சஸ்தா இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. கேமல் மில்க் வந்து கோட் மில்கை விட இன்னும் ஜாஸ்தி மாய்ஸ்சர் கொடுக்கும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்ஸ் இருக்கு? எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ அது வந்து ஒரு சோப் வந்து கோட் மில்க் வித் மஞ்சஸ்தா வந்து 180 ஒரு சோப். ஸோ அந்த அளவுக்கு தான் அது இருக்கும். ஸோ அதுக்கான அமௌண்ட்டு அதுக்கு இருக்கும். இப்போ ஆயிலி ஸ்கின் வரும்போது பெஸ்ட்டாக வந்துட்டு நாங்கள் வந்து நிறைய எனிதிங் வித் சார்கோல் போகலாம். ஸோ கம்ப்ளீட்டாக சார்கோல் சோப் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் அது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப ட்ரை ஆக்கி விட்டுரும். அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலியாக இருக்கும் இல்லையா, அவங்க யூஸ் பண்ணலாம். இல்லை மென் ரொம்ப டர்ட் இருந்து ஆயிலியாக இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். எங்ககிட்ட என்ன பண்ணுறோம்னா நாங்கள் பப்பாயா வித் சார்கோல் இருக்குது, கோட் மில்க் வித் சார்கோல் இருக்குது. ஸோ இது ரெண்டும் கம்பைன் ஆகுறப்போ உங்களோட கரெக்டான எவ்வளோக்கு அளவு மாய்ஸ்சர் வேணுமோ அதை தக்க வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற ஆயிலை எடுத்து விட்டுரும். ஸோ அந்த மாதிரி. ஓகே இப்போ டேன் இருக்குங்கும்போது யூஸ் பண்ணுறதுனா டேனுக்கு we have like மஞ்சஸ்தா soap of course. Yes, மஞ்சஸ்தா everything மஞ்சஸ்தா and நலங்கு மாவு இது ரெண்டுமே டேனை வந்து ரிமூவ் பண்ணும். சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த பர்த் மார்க் எல்லாமே போயிருக்கு. அதாவது சிசேரியன் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கு இல்லையா ஸ்ட்ரெச் மார்க்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லாம் வந்து எங்களோட நலங்கு மாவு கியூர் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ we were so happy to hear all that. That's a very big ஜென்ரலாக உமன்ஸுக்கு இருக்கிற ஒரு ஆமாம். ஸோ அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸே போயிருக்குன்னா இது வந்து ஒண்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ we are so happy to receive all those comments. அதே மாதிரி இப்போ இந்த பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, மஞ்சஸ்தா. ஓகே கைஸ் எல்லாத்துக்குமே மஞ்சஸ்தா மஞ்சஸ்தா சோப். ஓகே ஸோ இப்போ பிளெண்டர் போட்டுடலாமா? போட்டுட்டா இது ரெடி. இது திக்கன் ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஓகே இப்போ வந்து நம்ம எசென்ஷியல் ஆயில் போட்டுடலாம். போடவா? எஸ் ஃபுல். எஸ் எஸ் டன். எஸ் அதோட இம்ப்ரெஷன் இப்போ இப்படி பண்ணா அதோட இம்ப்ரெஷன் மேலே வருது இல்லையா, தோசை மாவு மாதிரி, அப்பதான் அது ரெடின்னு அர்த்தம். அதுதான் அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா நம்ம போர் பண்ணிடலாம். அண்ட் உடனே அதை போர் பண்ணிடணும். அது இல்லாமல் நம்ம வந்து அது கொஞ்சம் எடுத்துலாம் வச்சோம்னாலாம் சரி வராது.
இந்த ஸ்ப்ரே நம்ம எதுக்காக பண்றோம்? ஸோ இது வந்துட்டு ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். இந்த ஸ்ப்ரே பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் உள்ள ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அது எல்லாமே போயிடும். இப்போ இது வந்து இது ஒரு 1 or 2 டேஸ்க்கு டிபெண்டிங் ஆன் த கிளைமேட். இப்போ கோல்ட் கிளைமேட்ன்றதுனால ஒரு 2 டேஸ் கூட விட்டுடலாம். 2 டேஸ் விட்டுட்டு அன்மோல்ட் பண்ணி அதை வந்துட்டு இப்போ நம்ம இந்த சிலிக்கான் மோல்டு எடுத்து எல்லா சைட்ஸுமே லூஸ் பண்ணிவிட்டு கவுத்தினோம் அப்படின்னாலே அது வெளியில் வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு தேவையான டிசைர்டு அளவுக்கு குவான்டிட்டிக்கு நம்ம கட் பண்ணி அதை வந்து 30 டேஸ் எடுத்து வச்சிடணும் ஒரு ட்ரேயில். நல்லா காற்று போகிற மாதிரி, இல்லை அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் திருப்பி வைக்கணும். காற்று போகலை சரியா அப்படின்னா திருப்பி வச்சு நம்ம ஓப்பனா எஸ் வேற எங்கேயும் வைக்க வேண்டாம். ஓப்பனா ஒரு யாரும் குழந்தைங்க டச் பண்ண மாதிரி. ஏன்னா அதில் அந்த 30 டேஸ் வரைக்குமே அந்த ஒரு சோடியமோட இது இருக்கிறனால தொட்டா கொஞ்ச நேரத்தில் எரியும். அதனால் தனியாக எடுத்து வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறமா 30 டேஸ் கழிச்சு we can use it. ஆல்ரெடி குழந்தைங்கள்னு சொல்லும்போது தான் இப்போ பேபிஸுக்கான சோப்பும் இருக்கு இல்லையா? ஆமா. What all soaps are available? So we have one soap for babies, so which has more of olive oil. So as I told before, பேபிஸ்க்கு வந்து ஆலிவ் ஆயில் ரொம்ப பெனிஃபிட். ஆல்சோ லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில். ஏன்னா லாவெண்டர் வந்து பிறந்த குழந்தையோட ஸ்கின்னுக்கு கூட வந்து அது யூஸ் பண்ணலாம். அந்த சீரம்ல எல்லாமே நிறைய வந்து அவங்க பேபி சீரம்லலாம் லாவெண்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால அந்த எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணி செய்கிறதுனால அது பேபிஸ்க்கு நல்லா ஒர்க் ஆகும். எஸ்பெஷலி நேச்சர்ஸ் ஆயிலில் வந்து நாங்கள் எதுவுமே எசென்ஷியல் ஆயிலே யூஸ் பண்ணுறோம். ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணால் நல்ல நறுமணம் வரும். பட் அதோட ஸ்கின்னுக்கு வந்து அது கெமிக்கல் தான். ஸோ அது வந்து கெமிக்கல் ஃப்ரீ சோப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போது அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எசென்ஷியல் ஆயில் விச் இஸ் நேச்சுரலி மேட் அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ அது ரெடி ஆல் செட். ஸோ இது நம்ம எஸ் கட்டிடலாம். ஸோ நம்ம சோப் ரெடியான சோப் அந்த பக்கம் இருக்குது. நம்ம இது 30 டேஸ் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணுங்கிறதுனால ஆல்ரெடி பண்ண ஒரு சோப் தான் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ எந்த ஒரு ஸ்கின் கேர் இப்போ கேர்ள்ஸோட மெயின் பிரச்சனை அது வருது இது வருது டார்க் சர்க்கிள்ஸ் வருது டேன் வருது இதுதான் மெயின் பிரச்சனை. ஸோ லைக் ஆல் ப்ராப்ளம்ஸ்க்கு இங்கே ஒரு ரெமெடி மாதிரி எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே வந்து 2 விதமான சொல்யூஷன் தான் இருக்குது எனி ஸ்கின் கேருக்கு. ஒன்று நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தட் ஆல்சோ பிளேஸ் a huge ரோல். அண்ட் தென் நம்ம வந்து முகத்துக்கு என்ன போடுறோம். முடிஞ்ச வரைக்கும் கெமிக்கல் ஃப்ரீயாக போடுறப்போ அதுவே அந்த ஸ்கின்னே வந்து நம்மளை வந்து நம்ம கஷ்டப்படுத்துகிறோம் கெமிக்கல்ஸ் போட்டு. ஸோ அது எப்போ நம்ம கெமிக்கல் இல்லாமல் யூஸ் பண்ணுறோமோ அப்போவே அந்த ஸ்கின் வந்து அவுட்டர் பார்ட் ஆஃப் த ஸ்கின் இஸ் ஆல் குட். ஸோ அதுக்கு மேலே நம்ம சாப்பிட்றதும் கரெக்டாக சாப்பிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட ஸ்கின் வந்து சூப்பராக மெயின்டைன் ஆகும். இப்போ ஏதாச்சும் இன்னொன்று ட்ரை பண்ணணும்னு ஒரு ப்ராடக்ட் ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? லைக் இந்த ஒரு ப்ராப்ளம்க்கு நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னு மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அந்த மாதிரினா அதான் மஞ்சிஸ்தா சோப் ஹிட் ஆனதுனால நாங்கள் மஞ்சிஸ்தாலேயே ஃபேஸ் ஆயில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஃபேஸ் ஆயில் வந்து நிறைய பேருக்கு அது ரொம்ப நாளாக நீண்ட நாளாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் கூட அந்த ஆயில்னால போகுது. ஸோ அது என்னென்னா சில பேருக்கு 2 hours நைட் போடலாம், இல்லைனா சில பேர் ஹோல் நைட் கூட அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அதே மஞ்சிஸ்தா சோப்பில் ஃபேஸ் வாஷ் பண்ண வர அவங்களோட ஃபேஸ் வந்து செம்ம சேஞ்சஸ் வந்து இருந்துட்டுருக்கு. ஓகே, நம்ம அந்த ஆயில் பண்ணுறது இன்னொரு வாட்டி நம்ம பண்ணி காட்டலாம். அண்ட் இன்னொரு மேஜர் டவுட் என்னன்னா, இப்போ நீங்கள் பண்ணுற எல்லா சோப்புமே வீட்டில் எல்லாருக்குமே ட்ரை பண்ணக்கூடிய மாதிரி சோப்? ஆமாம், எல்லாமே நாங்கள் என்னோட சேனல்லையுமே கூட ரெசிபிஸ் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ தே கேன் டூ இட் ஆன் தேர் ஓன். ஆர் அதர்வைஸ் இல்லை நான் வந்து எங்ககிட்ட வாங்குறேன் அப்படின்னாலும் வாங்கலாம். இது நாங்கள் சோப் மேக்கிங் கிளாஸ்லேயும் இதை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரெசிபிஸ்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. நான் தான் சொன்னேன் எல்லாமே நான் ரிசர்ச் பண்ணி கற்றுக்கிட்டது தான். அந்த மாதிரி இவங்க ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்கள்கிட்ட பார்த்து கற்றுக்கலாம். ஸோ அது எப்போவுமே உங்கள் பிஸ்னஸ் எஃபெக்ட் பண்ணணுன்னு யோசிச்சது இல்லையா? அப்படி யோசிச்சது இல்லை. ஏன்னா அது நம்மளை பார்த்து 4 பேர் செய்கிறாங்க, கற்றுக்குறாங்க, அதுவும் ஒரு சந்தோஷம்தான். பட் அட் த சேம் டைம் அவங்க கற்றுக்கிட்டு வந்தாலும் அப்போ அவங்க எங்கள் ஸ்டேஜுக்கு வரப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே தானே இருப்போம். ஸோ அந்த ஒரு நினைப்பு தான். ஸோ யா, இட்ஸ் ஃபைன். இட்ஸ் நத்திங் சீக்ரெட்டாக வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து இதில் இன்னொரு இதில் எப்படின்னா அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறப்போ அவங்களுக்கு இன்னுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, நம்மளால செய்ய முடியலனாலும் இவங்ககிட்டயே வாங்கலான்னு. ஸோ அதுவும் ஒரு பிஸ்னஸ் தான். எஸ். ஸோ இப்போ ஒரு விஷயம் இதை நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இந்த பிஸ்னஸ்ன்னு இல்லை, வீட்டில் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த சோப் மேக்கிங் செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தைங்க பக்கத்தில் இருக்கக்கூடாது. சில பேர் வந்து இந்த மாதிரி இப்போ மிக்ஸ் பண்ணி இங்கே வச்சுருந்தாங்க. இவங்க என்ன கேட்டாங்க? என்ன கேட்டீங்க? அது
ஜாகரியை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோமா அப்படின்னு, ஜாகரியை கரைச்சி வச்சிருக்கோமான்னு கேட்டாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால நீங்க ஒருவேளை எடுக்கிறீங்க செய்றீங்கன்னா அது அப்பவே செஞ்சு எடுத்து வச்சிடணும். அண்ட் அது கொஞ்சம் எடுத்து வைக்கிற இடமும் கிட்ஸோ இல்லை பெட்ஸோ வந்து பக்கத்தில் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அண்ட் ப்ரிகாஷியஸாக நீங்கள் எடுக்க வேண்டியது இந்த க்ளவுஸ் போடுறது, காகல்ஸ் போடுறது, மாஸ்க் போடுறது, முடிஞ்ச ஏப்ரன் போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையானது பிகினிங்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் க்ளவுஸ் கட்டுறப்ப கூட இப்படி எல்லாம் யூஸ்வலாக க்ளவுஸ் கட்டுற மாதிரி கட்டிங்க. பட் இந்த க்ளவுஸ் வந்து திருப்பி தான் கட்டணும். ஏன்னா அதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து நமக்கு அந்த கெமிக்கல் டச் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்து நோட்டீஸ் பண்ணி பண்ணணும். பட் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது தானாக வந்துடும். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட். எஸ். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு சோப்பு எப்படி பண்ணணும்னே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. இப்போ வீட்டில் ட்ரை பண்ணணும்னா யூ கேன் வாட்ச் திஸ் அண்ட் ட்ரை. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் இவ்வளோ நேரம் நாங்கள் செஞ்ச சோப்பு, இவங்க பண்ண அந்த குக்கும்பர் சோப்பை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பை.